மயிலை சப்தஸ்வரங்கள் நுண்கலை பயிற்சியகம் மயிலாடுதுறை பகுதியில கடந்த 20 ஆண்டுகளாக மிகச் சிறந்த கலை சேவையை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு வர்ற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் மயிலை சப்தஸ்வரங்களை தேடி வந்தா மிகச் சிறந்த திறமையோடு அவங்களை கத்துக் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. இங்க பாட்டு, நடனம், வயலின், வீணை போன்ற பல இசைக்கருவி பயிற்சிகள் மிகச்சிறந்த வல்லுநர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருது. இந்த நிறுவனத்தை தொடர்ந்து சிறப்பாக இயக்கி வரும் திரு பரணிதரன் ஆகச் சிறந்த கலைஞர். ஏராளமான விருதுகளையும் பாராட்டுகளையும் பல்வேறு கலை சார்ந்த அடையாளங்களையும் கொண்டவர். இங்கே மயிலை சப்தஸ்வரங்களில் கற்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கலை அறிவு மட்டுமில்லாமல் வாழ்க்கை பற்றிய தெளிவும் இருக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருபவர். மயிலை சப்தஸ்வரங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி மயிலாடுதுறையில் இப்போ இது 20வது வருஷம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஆக்சுவலாக நான் மெயின் படித்தது வயலின், அண்ணாமலை பல்கலைக்கழகம் இசைத்துறையில் வயலின் படித்தேன். படிச்சுட்டு வரும்போது நம்ம அதில் நிறையா மியூசிக் பற்றி படிக்கும்போது நம்ம மயிலாடுதுறையோட சிறப்பு, மற்றபடி நம்ம முன்னோர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, நிறையா வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது பார்த்தா மயிலாடுதுறை பற்றின பெரிய சிறப்பு நிறையா நடந்திருக்கு. நாங்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்க்குறப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் இசை ரொம்ப கம்மியான ஒரு மூமெண்ட் தான் அப்போ இருந்தது. அப்போ நம்ம மயிலாடுதுறை பரதநாட்டியம், இசை இதுக்கெல்லாம் நம்ம காவேரி டெல்டா இது நம்மளோட ஒரு மெயின் ஹப்பாகவே நம்ம முன்னாடி இருந்துருக்கு. நம்ம முன்னோர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்தில் 3 ஸ்டைல் சொல்லுவாங்க. ஒன்று வழுவூர் பாணி, மயிலாடுதுறையிலேருந்து 6 கிலோமீட்டர். இன்னொன்று பந்தநல்லூர் பாணி, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பந்தநல்லூர். ப்ளஸ் அடுத்தது தான் தஞ்சாவூர் பாணி. இப்போ இந்த மெயினாக இங்கே வழுவூர் பாணியும் இங்கே இருந்த இந்த ஒரு பெரிய ஆர்ட்டு இன் ஃப்யூச்சரில் அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் கரெக்டாக போய் சேரலை அப்படின்ற ஒரு ஃபீல் அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறப்ப நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பசங்க இருக்காங்கன்னு சொன்னால் சங்கீதம்ன்றது ஒரு 5% அவங்க பெரிய ப்ரொஃபஷ்னலாக போகணுன்றது கிடையாது. அவங்க வாழ்க்கையில் இசை ஒரு அங்கமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ப்ளஸ் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு ப்ளஸ் டிசிஷன் மேக்கிங் அதிகமாக மியூசிக் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாரி தன்னம்பிக்கையை எப்போதுமே உற்சாகமாக வச்சுருக்கும். பாசிட்டிவ் தாட்டு, பாசிட்டிவ் திங்க், பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நல்ல பாதையில் போகிறதுக்கான அடுத்த தலைமுறையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மயிலை சப்தஸ்வரங்கள் அகாடமி ஓப்பன் பண்ணோம். கிட்டத்தட்ட இது இப்போ 20வது வருஷம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்கூலில் கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் இதுக்கு எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கூட அந்த கிரேட் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய அந்த எக்ஸாம் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது போகுது. இப்போ ஒரு வருஷத்துக்கான பாடத்திட்டங்களை அவங்க படிப்பாங்க. அப்போ படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் ப்ளஸ் நிறையா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது மாணவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம். நம்ம ஸ்கூல் கிட்டத்தட்ட நம்ம நிறையா காம்படிஷன்ஸ் இதெல்லாம் நிறையா முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு தமிழ்நாட்டு லெவலில், ஸ்டேட் லெவலில் அதே மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம மாணவர்கள் கலந்துக்கிட்டு பரிசுகளை நிறையா வென்றிருக்காங்க. ப்ளஸ் நம்ம இந்தியாவினுடைய நம்ம ஜனாதிபதி முன்னாடியும் ப்ளஸ் பிரசிடென்ட் முன்னிலையும் நிறையா இசை நிகழ்ச்சிகள் நம்ம மாணவர்கள் நடத்தியிருக்காங்க. நம்ம ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பெரிய பெரிய ஒரு காலேஜஸ் அதில் நல்ல நிலையில் ஒரு மியூசிக் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. ப்ளஸ் நம்ம நல்ல இசைத்துறை கொஞ்சம் நல்ல பெரிய லெவலில் இருக்காங்க. ப்ளஸ் மீடியா துறையில் சவுண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் தொலைக்காட்சியில் நிறையா பேர் சவுண்ட் இன்ஜினியராக அந்த மாதிரி டெக்னிக்கலாக உள்ள நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் ஸ்கூலில் நம்ம பசங்க இங்கேருந்து படிச்சுட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இந்தமாரி நிறையான ஒரு மயிலாடுதுறையில் ஒரு அங்கமாக வந்துட்டு இருக்கின்றதுல ரொம்ப சந்தோஷம். பரணிதரன் அவர்களின் தீவிர முயற்சியில் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் மயிலாடுதுறை பகுதியில் பல ஆண்டுகளாக மக்களால் போற்றப்பட்டு பாராட்டப்பட்டு வருகிறது.
மக்கள் சேவையை, கலை சேவையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் திரு பரணிதரன் அவர்கள் துவங்கிய சப்தஸ்வரங்கள் ட்ரஸ்ட் நடத்தும் மயூர நாட்டியாஞ்சலி என்கிற பிரபலமான நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருது. உலக புகழ் பெற்ற கலைஞர்கள் பலரும் இந்த நிகழ்வுல பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது சப்தஸ்வரங்கள் அமைப்புக்கு இன்னொரு பெருமை உண்டு. மயிலாடுதுறையில நல்ல நிகழ்ச்சிகள் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ஆர்ட்ல ஒரு எஃபிஷியண்டான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாதான் மக்களுக்கு வந்து அடுத்தது வந்து அவங்களுக்கு அந்த ஆர்ட் மேல ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படின்ற முறையில நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம்னு அதுக்கு திட்டமிட்டு சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று சேரிட்டிஸ் வந்து நிறுவி அதுக்கான அரங்காவலர்கள் நிறைய பேரை அதில் சேர்த்து மயூர நாட்டியாஞ்சலி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து மயூர நாட்டியாஞ்சலி பார்த்தீங்கன்னா உலகளாவிய இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக நம்ம மயூரநாதர் கோவிலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு இந்த விழா நடக்கும். இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இன் மயூர நாட்டியாஞ்சலி. இதில் வந்து கலந்துக்கிற சோனல் மான்சிங்லேருந்து ஆல் ஓவர் இன்னைக்கு டாப் மோஸ்ட் வேர்ல்டில் யாரெல்லாம் சீனியராக இருக்காங்களோ எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டும் நம்ம மயிலாடுதுறையில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு வந்து இந்த ஆர்ட் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வும் ப்ளஸ் வந்து மயிலாடுதுறையில் ஒரு நல்ல இது இந்த கலைகளுக்கு ஹப்பா இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் இது நடக்கிறதும் வந்து வெகு விமர்சையாகவும் நல்லாவும் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா வந்து நவராத்திரி விழா அப்படின்னு சொல்லி நம்ம நவராத்திரியை ஒட்டி வர ஃபெஸ்டிவல் வந்து கிட்டத்தட்ட 9 நாள் நவராத்திரி விழா அப்போ வந்து ஃபெஸ்டிவல் பண்ணிட்டு இருக்கோம், நவராத்திரி விழான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆருத்ரம் சொல்லிட்டு டிசம்பரில் ஆருத்ரம் ஃபெஸ்டிவல் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து கோடை விழா அப்புறம் வந்து நம்ம ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்டலாம் அப்ரோச் பண்ணி இந்த மயிலாடுதுறையில் கம்பர் பிறந்த ஊருன்னு சொல்லிட்டு கம்பரோடைய அந்த கம்பராமாயண விழா இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவங்கள்ட்ட கேட்டு இப்போ கம்பராமாயண விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் இங்கே மயிலாடுதுறையில் நடந்தது. அந்த மாதிரி நம்ம மத்திய அரசு மாநில அரசு எல்லா அரசுகிட்டையும் நம்ம மயிலாடுதுறைக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கவர்மெண்ட் வந்து நடத்துகிற மாதிரியான முயற்சிகளை நம்ம அறக்கட்டளை மூலயமாவும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோடை விழான்னு அதுமாரி வெளி மாநிலங்களில் இருந்து அதிகப்படியான ஆர்டிஸ்ட் நம்ம இப்போ சம்மர் ஃபெஸ்டிவலில் உள்ள அழைச்சிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா குஜராத்து, ராஜஸ்தானி, மணிப்பூரி அப்படின்னு அந்த அந்த டான்ஸ்லாம் இங்கே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தமாரி அவங்களுடைய அந்த அந்த கலாச்சார நடத்தையும் நம்ம மயிலாடுதுறை வந்து நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட இது 19 வருஷமாக நடந்துட்டுருக்கு மயூர நாட்டியாஞ்சலி. இந்தமாரி விழாலாம் இன்னும் இப்போ 20ஆவது வருஷம்ன்றதால இந்த வருஷம் இன்னும் கூடுதலான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு வருஷமும் இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது வந்து மக்களுடைய சப்போர்ட்டும் ப்ளஸ் வந்து இங்கே எல்லாருடைய ஒரு அந்த ஆர்வமும் அதிகமாயிட்டே இருக்கு. வர வர ஒரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விழா நடக்குதுன்னு சொன்னால் ஃபுல் க்ரௌடு 1000 சேர் போட்டிருந்தோம்னா 1000 சேரும் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் க்ரௌடு சுற்றி நிற்பாங்க. அந்த அளவு மயிலாடுதுறை மக்கள் கிட்ட வந்து இந்த கலையையும் இந்த கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் வந்து ஒரு ஒரு அங்கமாக நாங்கள் வளர்த்துருக்கோன்றதுல வந்து ஒரு 20 வருஷத்துல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையாகவும் இருக்குது. இது வந்து நம்ம இந்த துறையில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. இன்னும் அடுத்த தலைமுறைகளை வந்து ஒரு பெஸ்ட்டாக இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாணவர்களை வந்து உருவாக்குறோம். மாணவர்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் எடுக்கிறாங்க. ப்ளஸ் படிக்கும்போது செகண்ட் ஸ்டாண்டர்டில் சேர்ந்தாங்கன்னா 8வது வரைக்கும் இது ஒரு 8 வருஷம் படித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு மற்றபடி அவங்க டிசிஷன் மேக்கிங் நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வந்து மியூசிக் வந்து அமையும். குரலிசை, நடனம், வயலின், வீணை, கீபோர்ட், பரதநாட்டியம், ஓவியம் போன்ற வகுப்புகள் மாணவர்களின் திறமையை வளர்ப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த கவன குவிப்பு செய்யும் விஷயமாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட தியானம் போல இந்த இசை பயிற்சிகள் அமையுது. அதை மயிலை சப்தஸ்வரங்கள் மிகச்சிறப்பா செய்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கக்கூடிய மீது எல்லாருமே கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வயதே வந்து தேவையில்லை. நம்ம ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 58 வயது இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து கற்றுட்டு இருக்காங்க. அதுமாரி நிறையா துறையில் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் மற்றபடி அவங்க
கற்றுக்க முடியாத நேரத்தில் இப்போ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் கற்றுட்டு இருக்காங்க. இசைக்கு ஆர்வம் இருந்தால் போதும், அதுக்கான உழைக்கிறதுக்கான நேரம் இருந்தால் போதும், இசை எப்போதுமே கற்றுக்கலாம். ஒரு பக்கம் மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருப்பது போலவே இசைக்கருவிகளின் தேவை உள்ளவர்களுக்கு இசைக்கருவிகளை வழங்கும் நிறுவனமாகவும் மயிலை சப்தஸ்வரங்கள் செயல்பட்டு வருகிறது. பாரம்பரிய இசைக்கருவிகள் முதல் அனைத்து இசைக்கருவிகளையும் சப்தஸ்வரங்கள் இசைக்கருவி விற்பனையகம் வழங்கி வருது. சப்தஸ்வரங்கள் மியூசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கருவிகள் விற்பனையகம். நம்ம இசைக்கருவிகள் பார்த்தோம்னா நம்ம பாரம்பரியத்தில் நாதசுரம் மங்கள இசை பார்க்குற நம்ம நாதசுரம் வந்து முதல்ல நம்ம மயிலாடுதுறையில தான் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். நரசிங்கம்பேட்டை அப்படின்ற பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நம்ம மங்கள இசை நாதசுரம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி தரோம். இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்புறம் நாதசுரம், தவில், சிவாலி இந்த மாதிரி ப்ளஸ் வந்து இசைக்கருவிகள் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம வந்து ஆத்தரைஸ்டு யமஹா டீலர் அந்த மற்றபடி இந்த மாதிரி நிறையா இசைக்கருவிகள் வீணை புல்லாங்குழல். ஆக்சுவலாக வீணை வந்து நம்ம என்ன மாடல் எப்படி வேணுமோ அந்த டிசைனுக்கு நம்ம சரஸ்வதி பிக்சர்ஸ் நம்ம பாரம்பரியமான முறைப்படி டீப் கார்விங் பண்ணி ஏகாந்த வீணை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நிறையா பிரபலங்களுக்கு நம்ம வந்து வீணை வந்து கொடுத்துருக்கோம். மற்றபடி அயல்நாட்டுக்கு நிறையா ஏற்றுமதி நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி மாணவர்கள் வந்து நம்ம ஸ்கூல் வழியா இங்கே இருந்த மாணவர்கள் ஃபாரின் போகும்போதோ மற்றபடி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போதோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஎஸில் இருக்காங்க, அப்புறம் வந்து கலிஃபோர்னியாவில் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்கூல் பசங்க. ப்ளஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம சிங்கப்பூர் அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா இந்த ஊர்லலாம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து கற்றுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து பண்ணித்தரோம். ப்ளஸ் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்களில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை வந்து நிறையா நாங்களே அதுக்கு முன்னிறுத்து நிறையா உலகளாவிய கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணி தந்துட்டுருக்கோம். நம்ம சமீபத்தில் நம்ம மயூரநாதர் மாயவரம் பெரிய கோயிலில் நடந்த எங்களுடைய கச்சேரிக்கு வந்து ட்ரம் சிவமணி வந்து எங்களுக்கு வந்து வாசித்தாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக உலகளாவிய கலைஞர்களை வந்து நம்ம வந்து மயிலாடுதுறைக்கு வந்து அழைக்கிறோம். மயிலாடுதுறை மக்களுக்கு இந்த ஆர்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வும் அதனுடைய உண்மையான ரூபமும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கறதுல எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக சேர்த்துட்டு இருக்கோம். இச்சிறந்த கலை சேவைக்காக திரு பரணிதரன் அவர்களுக்கு ஏராளமான விருதுகள், பாராட்டுகள் கிடைத்துள்ளன. ஆனால் அவற்றில் எல்லாம் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட கலையை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதில் மிகப்பெரிய நிறைவு கிடைப்பதாக சொல்கிறார். நிறைய விருதுகள் என்ன வந்தாலும் இந்த கலையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது மக்கள் கொடுக்குற அந்த கைத்தட்டலும் அவங்களுடைய உற்சாகமும் அதை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு செயலை செய்கிறோன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப எங்களுக்கு வந்து மனநிறைவு. ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே வந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்ட், நம்ம டெக்னீஷியன், அடுத்த நம்ம ஸ்கூலில் சொல்லித்தரவங்களுக்கு எல்லாமே பரதநாட்டியமாக இருக்கட்டும், வாய்ப்பாட்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு சீனியர் மோஸ்ட் கலைஞர்கள் தான் வந்து கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாக இசை, நடனம், ஓவியம் போன்ற கலைகளில் மாணவர்களை ஊக்குவித்து வார்த்தை எடுத்துக் கொண்டிருக்கும் மயிலை சப்தஸ்வரங்களின் பணி மகத்தானது. அந்த பணி மேலும் மேலும் சிறப்பாக தொடரட்டும். ஓயாசிஸ் தொண்டு நிறுவனம் கடலூர் பகுதியில் மிகச்சிறந்த தொண்டு நிறுவனமா பல காலமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓயாசிஸ் ட்ரஸ்ட் உடல் ஊனமுற்ற, மனநலம் பாதிக்கப்பட்ட, நிராதரவாக நிற்கும் பலருக்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய உதவும் களமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் கீழ் இயங்கும் சிறப்பு பள்ளியில் நிறைய ஊனமுற்ற மாணவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. அவர்கள் திறன் மற்றும் புரிந்து கொள்ளும் அளவை வைத்து அதன் அடிப்படையில் அவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப பயிற்சிகளை மிக சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஓயாசிஸ் தொண்டு நிறுவனத்தை துவக்கிய டாக்டர் தவராஜ் மிகச்சிறந்த பணிகளை செய்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து மக்கள் பணியாற்றியிருக்கிறார். அவர் துவக்கிய இந்த சிறப்பு பள்ளி இப்போது மிகவும் திறம்பட அட்வான்ஸ் தொழில்நுட்பங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. டாக்டர் தவராஜ் அவர்களின் மறைவிற்கு பிறகு அவருடைய வாரிசான எஃப்சிபா தவராஜ் அவர்கள் இந்த தொண்டு நிறுவனத்தின் பொறுப்பை எடுத்து தனது கணவருடன் சேர்ந்து பள்ளியை மிகச்சிறப்பாக நடத்தி வருகிறார். ஸோ ஒயாசிஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1988 ஸ்டார்ட் பண்ணி 37 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 38th இயர்ல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒயாசிஸ் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்காகவே துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். 1988 பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இவங்களுக்கான எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் கிடையாது. ஸோ அப்போ முதலாக இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் வேணும், கல்வி தேவைன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் ஒயாசிஸ். ஸோ அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறுவனம் நல்ல முறையில் இயங்கி வருது. இதனுடைய நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை டாக்டர் KV தவராஜ். அவங்களோட மறைவுக்கு அப்புறமா 2011 நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒயாசிஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் சைக்காட்ரிக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம அது எல்லாமே கொடுத்து ஸோ முழுமையா அவங்கள நாங்க பராமரிக்கிறோம். அவங்களோட வீடு கண்டுபிடிக்கும் பட்சத்துல அவங்க ஃபேமிலி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க குடும்பத்தினரோட சேர்த்து வைக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்க நம்ம ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஸ்பெஷல் சில்ட்ரன் தான் நமக்கு ஒயாசிஸ்ல இருக்கவங்களுக்கு. அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் மட்டும் கிடையாது, ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு தேவையான தெரப்பிஸ் எல்லாமே கொடுக்குறோம். பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு அபோவ் 18க்கு அப்புறமா இருக்க பிள்ளைங்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு வேலை தேவைப்படும்ன்ற பட்சத்துல அவங்களுக்கு நம்ம ஆம்பான்ற ஒரு நிறுவனத்தோட பெங்களூர் ஆர்கனைசேஷனோட நாங்க டைப் பண்ணி ஸோ அவங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கான ஓரியன்டேஷனும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மூலயமா பிள்ளைங்களுக்கு இங்க இருந்தே அவங்க அதர் எம்என்சிஸோட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினைல் மேக்கிங், ஸோ மேட் மேக்கிங், அது மட்டும் இல்லாமல் கைவண்ணம் எல்லாமே தெரியக்கூடிய கைவினை பொருட்கள், இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷலைசேஷனோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அவங்கள நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒயாசிஸ் நிறுவனத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா எங்களுடைய சிறப்பான சேவைக்காக 2002 நம்ம தேசிய விருது வாங்கியிருக்கோம் சிறந்த நிறுவனம்ன்றதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2008 மாநில அளவிலான சிறந்த நிறுவனத்துக்கான அவார்டு வாங்கியிருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கோம். நிறைய விதத்துலயும் நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கோம். நம்மளுடைய சிறப்பான சேவைக்கு இன்ஸ்டிடியூஷனுடைய பேஸ் பண்ணி நம்ம அவார்ட்ஸ் மட்டும் இல்லை, பிள்ளைகளும் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்துல நடைபெறக்கூடிய மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள்ல நம்மளுடைய மாணவர்கள் தான் சிறந்து வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ஸ்ல குறைஞ்சது ஒரு 50 to 70 மெடல்ஸ் ஆச்சு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல தேர்ந்தெடுக்கப்படுற மாணவர்கள் மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளையும் கலந்து கொள்றாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சிஎம் ட்ராஃபி, ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்லயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவலுக்கும் நமக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளிகள் தானே, ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க, ஸோ இவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிற நேரத்துல ஸோ இவங்களுக்கு அது மட்டும் இல்லை, அவங்களால எல்லாமும் செய்ய முடியுன்றதுக்காக தான் நாங்கள் பிள்ளைங்களை எல்லா விதத்துலையும் நாங்கள் க்ரூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸும் எல்லாருமே ப்ராப்பர் எஜுகேட்டட் வெல் எக்யூப்ட் ஸ்டாஃப்ஸ் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மென்டலி ஹோம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ப்ராப்பர் தெரப்பிஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு தனி ஷெட்யூல்ஸ் இருக்கு. அவங்க வெளியில ஒரு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்த பிறகு ஒரு முறையான வாழ்க்கைக்கு அவங்க என்ன மாதிரி எல்லாம் போகணுமோ அவங்க திரும்ப அவங்களுடைய வாழ்க்கை நிலை அதாவது குணமடைஞ்சு போகணுன்றதுக்கு என்னென்னலாம் எங்க பக்கத்துல இருந்து நாங்க சப்போர்ட் பண்ணுமோ நாங்க அது எல்லாமே நம்மளுடைய பணியாளர்கள் முறையான வழியில செஞ்சிட்டு இருக்காங்க. அத்துடன் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதத்திலையும் சரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து முறையான அங்கீகாரத்துடன் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், ஆர்கனைசேஷன்ல நடந்துட்டு இருக்க எம்ஐ ஹோம்ஸ் ஆகட்டும், எல்லாமே முறையான அங்கீகாரத்தோட இன்று வரை நடந்து வருகிறது. அண்ட் விளையாட்டு போட்டிகள்ல மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்லயுமே எப்பயுமே நம்ம பிள்ளைங்க நல்ல முறையில ஒரு நார்மல் சில்ட்ரனுக்கு ஈக்குவலா நம்ம பிள்ளைங்க எப்பயுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இந்த வருஷமும் நம்ம குடியரசு தினத்துல நார்மலா இருக்கவங்களோட போட்டி போட்டு ஸ்கூல்ஸ், நார்மல் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல், அது மட்டும் இல்லாம காலேஜ்ல எல்லாமே சேர்ந்து போட்டி போட்டு
நம்மளோட மாவட்ட ஆட்சித்தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசு நம்ம பிள்ளைங்க கல்ச்சுரல்ஸ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி பசங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்ச்சுரல்ஸ்ல நம்ம வந்து 3 ஸ்கூல்ஸுமே அந்தந்த கேட்டகரியில, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்எஸ்எஸ் ப்ளூ ஸ்கூல் வந்து மனவளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளிகள்ல வந்துட்டு நடன விழா போட்டியில வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒய்எஸ்எஸ் அன்னை வேளாங்கண்ணி வந்து செவித்துறன் குறையோருக்கான மாணவர்களுக்கான நடன போட்டியில வந்து அவங்க வந்து முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒய்எஸ்எஸ் நேகதீப் வந்து ஊடமுற்றோருக்கான பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் பிள்ளைங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் எல்லா விதத்திலையும் நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் செய்து வந்துட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்க இங்க இருந்து வெளியில போகும்போது அவங்க எல்லா விதத்திலயும் பெஸ்டா இருக்கணும். தன்னால என்ன முடியும்ன்றது அவங்க நினைக்க கூடாது. அவங்களால எல்லாமே முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையோட நாங்க வெளியில அனுப்பணும். அவங்க இங்க இருந்து வெளியில போகும்போது இன்னும் நல்ல பேரோட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சாதிக்கணும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையோட நாங்க கொண்டு போகிறோம். ஸோ எங்க கிட்ட இருந்து இங்க இருந்து வெளில போன பிள்ளைங்க கவர்மெண்ட் ஜாப்லயும் இருக்காங்க. நான் சொல்றது வந்து கடமுடல் ஊனமுற்றோர் பிள்ளைங்கள்ல பாத்தீங்கன்னா ஈவன் நேஷனல் பிளேயர்ஸும் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க. மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தொழிலை அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க எல்லா விதத்திலையும் கொண்டாந்துட்டு இருக்கோம். நிறுவனத்துல இருந்து நம்ம எந்த உதவிகள் கேட்டாலும் நாங்க எப்பயுமே செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம். பேசிக்கலி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2020 கோவிட் லாக்டவுனில் என்னோட சொந்த ஊரான கடலூருக்கு நான் வந்திருந்தேன். அப்புறம் அந்த டைமில் இங்கே ஹெப்சிபா ஒயாசிஸோட சேர்மன் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் ரோட் சைட் பீப்புளை ரெஸ்கியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா கம்ப்ளீட் லாக்டவுன். இங்கே ஒயாசிஸில் மணலா காப்பகங்கள் இருக்குது. அந்த மணலா காப்பகங்களில் ரோட் சைட்லேருந்து தான் மீட்டு நம்ம கூப்பிட்டு வரோம். இப்போ ஒரு பிச்சைக்காரங்க ரோட் சைடில் இருக்காங்கனாலும் அவங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு யாராவது மக்கள் நடமாட்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் லாக்டவுன் அப்படின்னும் போது அவங்களுக்கு பிச்சை போடக்கூட ரோட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் அவங்க எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி, அதில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்ததால் நான் வந்து வாலண்டராக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் துறையை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அந்த துறைக்கு கீழே என்னென்னலாம் செயல்படுது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து பணியாற்றும் போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் என்னோட சாஃப்ட்வேர் ஜாபே கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிவிட்டு இங்கே தொடர்ந்து இங்கேயே பணியை தொடரலாம், இல்லை இங்கேயே சப்போர்ட் பண்ணி இங்கே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன். அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோட் சைடில் ஒரு பர்சன், அவர் பேர் பிரதீஷ் நினைக்கிறேன். ஸோ அவரை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். அவர் ரெஸ்கியூ பண்ணி நம்ம ஹோமில் இருந்தார். நம்ம மெடிக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே தெரப்பைஸ் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6-7 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அவரோட ஒரு சில அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார். அதை வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது அவங்க வீடை கண்டுபிடிச்சிட்டோம். வீடை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவர் வந்து தொலைஞ்சி ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆகிருக்கு. எங்ககிட்ட வந்து ஒரு 7 மாதம் ஆச்சு. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தொலைஞ்சி ரோட்டில் அங்கங்கே இங்கேயே சுற்றிக்கிட்டு அப்படியே இருந்திருக்காரு. ஆல்சோ அவங்க அம்மா வந்து அந்த பையன் 10 வருஷமாக இல்லைன்னொடனே அவன் இறந்துட்டான்னு முடிவு பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு திதிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் பண்ணியிருந்துருக்குறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த பையன் இறந்துட்டான்னு ஒரு முடிவோடு தான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த அம்மா கிட்ட போயிட்டு உங்கள் பையன் சாகலமா, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாங்கள் நிறுத்தும் போது அவங்க ரொம்ப ஹாப்பி. இறந்து போனதான் நினச்சா அந்த பையன் திடீர்னு உயிரோடு நிற்கும்போது எந்த ஒரு தாயாக இருந்தாலும் அது சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதை நாங்கள் எங்கள் டீம் ஓரமாக நின்று பார்க்கும்போது அது ரொம்ப அது வேறு மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம், நம்ம எவ்வளோ வகையான சேவைகள் ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இது வந்து வேறு ஏதோ ஒரு புது ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னோடய பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் குவிட் பண்ணிவிட்டு, ஜாப் எல்லாத்தையும் குவிட் பண்ணியாச்சு. குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயாசிஸ் கூட சேர்ந்து தொடர்ந்து இவங்க கூட பயணிக்க நான் ஆரம்பித்தோம். இந்த ஓயாசிஸ் சிறப்பு பள்ளி இங்கு படிக்கும் மாணவர்களை சாதாரண வழக்கமான மாணவர்களாக மாற்றும் தீவிர முயற்சியில் தொடர்ந்து வெற்றியடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கடந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்று சாதித்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவரின் தேவையை பொறுத்து
அவர்களுக்கு என்ன வழங்க வேண்டுமோ அவற்றை வழங்கி இந்த பள்ளி நிர்வாகம் மாணவர்களை மேம்படுத்தும் முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஓயாசிஸ் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக மனநல காப்பகமும் இந்த கடலூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்களை மனநல காப்பகத்தில் வைத்து அவர்களுக்கு மிக சிறப்பான சிகிச்சையும் பராமரிப்பு செய்து வருகிறார்கள். உறவுகளற்ற இந்த மனிதர்களை அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளும் இங்கு உள்ள பணியாளர்கள் அவர்களின் நினைவுகளை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்கிறார்கள். நம்மளுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட ஹோம்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே வந்துட்டு வாண்டரிங் தான், ஹோம்லெஸ். அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது. நாங்கள் முதல்ல ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நியர்பை ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் இல்லைனாக்கா எஃப்ஐஆர் போட்டு தான் கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு சாட்சியும் கிடையாது, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னும் போது நாங்கள் முதல்ல அஃபிஷியலாக நாங்கள் வந்து ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து ப்ரூஃபாக எடுத்துகிட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை என்னென்ன தேவைகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் அதுக்கப்புறமா அவங்களுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படைகள் என்னவோ கவர்மெண்ட் ரீதியாக, ஸோ அதெல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். முக்கியமாக அவங்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான எலெக்ஷன் ஐடி கார்டு, ஸோ அதுவும் நம்ம வாங்கி கொடுப்போம். ஆதார் கார்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் இருக்கும், சிஎம்ஹெச்ஏஎஸ்க்கான கார்டு ஆகட்டும், முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் துறையிலோ இல்லைனாக்கா வந்துட்டு நமக்கு வந்துட்டு தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு வந்துட்டு இப்போ உதவித்தொகைகள் இருக்குது. ஸோ அதற்கான என்ரோல்மெண்ட் அவங்க தனியாக சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 2 எலெக்ஷனில் வந்து நம்மளுடைய இன்மேட்ஸ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜனநாயக தேர்வை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பெஷல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரோட்டில் வந்துட்டு இவங்களையும் வந்து ஒரு சிலர் வந்துட்டு புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எங்ககிட்டயும் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க, ரோட்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க, பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு எங்களுக்கு சிடபிள்யூசி மூலியமாகவோ இல்லைனாக்கா சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமாக நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அந்த சில்ட்ரனும் நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். போக்சோ கேசஸ் சில்ட்ரனும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்களோட கேசஸ் எல்லாம் முழுமையாக முடிகிற வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இவங்க எல்லாமே மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான உதவிகளையும் நம்ம வந்து அவங்களுக்கான பாதுகாப்பையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓயாசிஸ் என்கிற தொண்டு நிறுவனம் செய்து வரும் பணி என்பது வழக்கமானது அல்ல, மிகப்பெரிய சேவை. அதை துவக்கிய டாக்டர் தேவராஜ் அவர்களின் நோக்கத்தை மேலும் பல மடங்கு சிறப்படைய செய்யும் வகையில் அடுத்தடுத்து கொண்டு செல்லும் முயற்சியில் திருமதி எஃப்சிபா தவராஜ் மற்றும் அவருடைய கணவர் திரு லெனின் பிரபாகரன் அவர்களும் செயல்பட்டு வருவது மிகுந்த பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரியது.